இந்த மெர்மெய்ட் அப்படின்னு சொன்னோன்னே சின்ன பசங்க டக்குனியாக வருது. நான் வந்து ஒரு சோட்டா பீமில் பார்த்துருக்கிறேன், ஒரு டோரேமானில் பார்த்துருக்கேன், ஒரு ருத்ராவில் பார்த்துருக்கிறேன், ஏன் ஒரு பெரிய ஆளுங்களுக்குலாம் ஒரு ராமாயணம் அப்படின்னு ஒரு மகாபாரதம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல்லேருந்து ஒரு சின்ன குட்டி பசங்க வரையும் கேள்விப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த கடற்கன்னி. ஆக்சுவலி இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த உலகம் பூராமே இந்த மெர்மெய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குதுங்க. மெர்மெய்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்மையாக இருக்குதா? இது உண்மையாக இருந்துச்சுன்னா அது சயின்டிஸ்ட் இது நம்புகிறாங்களா? அது உண்மையிலே இது யாராவது பார்த்துருக்காங்களா? சரி, பார்த்தவங்க வந்து சரி பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு நம்புகிற மாதிரி யாராவது பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்கிற ஆள் இருக்காங்களா? உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுன்னு நான் நேரில் பார்த்துருக்கிறேன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மெர்மெய்டோட கருத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் கார்த்திக். கடற்கன்னி அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கடற்கன்னி இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், மேலே வந்து ஒரு புள்ளையோட உடம்பும் அந்த வயிற்று கீழே இருந்து ஒரு மீனோட உடம்பும் இருக்கும். இதை தான் கடற்கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த நாட்டிலலாம் இருக்குது அவைலபிளாக அப்படின்னா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனா எந்த நாட்டிலாம் இருக்குன்னா, சீனாவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, இந்தியாவில் முக்கியமாக இருக்குது, இது அமெரிக்கா. ஒவ்வொரு நாட்டிலையும் இதை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. முக்கியமாக இந்த கடற்கனியை வச்சு ஒரு கதை எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் மெயினாக ஃபேமஸாக பேசப்பட்ட கதை என்ன அப்படின்னா, அட்டகாஸ்னு ஒரு தேவதை வந்து தன்னோட காதலை மனித காதலை வந்து ஒரு தேவதை இருக்காங்க, அட்டகாஸ் அப்படின்ற ஒரு தேவதை. அவங்க வந்து ஒரு மனுஷனை லவ் பண்ணியிருக்காங்க. தெரியாதனமாக அந்த மனுஷனை கொன்றுருக்காங்க. அவங்க அவமானத்தினாலையும் அவங்க சாபத்தாலையும் அடுத்த ஒரு பிறவியில் வந்து இந்த மெர்மெய்ட் அப்படின்னா பாதி மனுஷங்களாகவும் பாதி மீனாகவும் இந்த மாதிரி ஜென்மத்தில் பிறந்தவங்க தான் மெர்மெய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க. இந்த மெர்மெய்ட்ன்ற கான்செப்ட் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, ஒருவேளை இது பொய் அப்படின்னா நாம் வந்து இங்கேருந்து ஒரு அமெரிக்காவை எப்போ கண்டுபிடிச்சோம்? ரீசெண்ட் டேஸ்லாம் கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த உலகத்தில் வேறு ஒரு நாட்டை வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க, இங்கேயும் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மெர்மெய்ட் அதாவது இந்த கடற்கன்னி அப்படின்னு உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட ஹிஸ்ட்ரிலேயே அது இருக்குது. ஓகேவா? ஒருவேளை அது பொய் அப்படின்னா ஒரு விஷயம், நம்ம அவங்களோட கான்டாக்ட் வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும் மெர்மெய்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு காலத்தில் கான்டாக்டே கிடையாது. அவங்க உண்மையிலே அந்த கண்டை இருக்குதா, அமெரிக்கா ஒன்று இருக்குதா அப்படின்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்போவும் அந்த ஒரு காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெர்மெய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா உண்மையிலே இந்த மெர்மெய்ட் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி மனுஷங்க எல்லாத்துக்கும் இந்த கேள்வி வந்து எழுப்பி விடுது. இந்த மெர்மெய்டை வந்து உண்மையிலே ரியலாக பார்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு. அவர் நமக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னல, அவர் வேறு யாரும் இல்லை, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அதாவது இந்த பெர்மிடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஆள் தான் கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி ஒரு கடற்கனியை பார்த்தேன்னு சொன்னதும் அந்த ஆள் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெர்மெய்ட்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கடலில் பயணம் செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்ச வழியில் தான் போவோம். ஸோ தெரியாத வழியில் போகவே மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் மொத்தமே 75% தண்ணியில் தான் ஆணிச்சு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எக்ஸ்ப்ளோர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5% தான். அப்போது 70% நம்ம பார்க்காத இடம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை தாண்டி போகிறப்போ வந்து நம்ம மெர்மெய்ட்லாம் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சிலர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மித்து தாங்க, உண்மையிலே இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கடற்கனி நாங்கள் பார்த்துருக்குறோம், சில கடற்கனி வந்து ரொம்ப ஆபத்தானது, ஒரு பயங்கரமான ஒரு நம்ம போனால் அது கொன்றும் நம்மளை அப்படின்ற மாதிரி நம்பிக்கை அவங்க நம்புகிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தேவதைக்கு சமம், அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நடக்கும், சம்திங் ஒரு நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது பெரிய மாற்றம் நடக்கும். ஸோ அவங்கள பார்க்குறப்ப நம்ம கடவுள் மாதிரி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சில குரூப்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மித்தாலஜி நிறையா சைடு இருக்கிறப்போ இதை சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு வழியிலையும் பார்க்கணும்ல. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா அதுக்கு ரியல் ப்ரூஃப் தேவை. கரெக்டாக? அந்த மாதிரி இந்த மெர்மெய்ட் அப்படின்ட்டு உசுரோட யாரும் ஃபோட்டோ எடுத்து காட்டுறதை விட இந்த உண்மையில் இருக்குது அப்படின்னு யாருமே இது வந்து ப்ரூவ் பண்ணல. ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மெர்மெய்ட் அப்படின்னு ஒரு உருவத்தை தூக்கிட்டு வந்து காட்டினாங்களாமா. பட் அது இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சயின்டிஸ்ட்லாம். அப்போது இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் இருக்குது அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது.
இந்த சயின்டிஸ்ட்லாம் இல்லை அப்படின்ற ஒரு குரூப்பில் இருக்குது. நான் நியூட்ரலாக இருக்குதா இல்லைன்னு தெரியாமல் டவுட்டில் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி வருது, இந்த மெர்மெய்டுன்னு இருக்கும்போது மெர்மேன் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக கொண்டு வராங்க. ஏன்னா மெர்மெய்டு அப்படின்னா கடற்கன்னி, அதாவது ஒரு பொண்ணு, ஓகேவா? ஒரு பொண்ணு உசுரோட இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக அது வர்றதுக்கு காரணம் ஒரு பையன் இருக்கணும். அப்போ மெர்மெய்டு இருக்குதுன்னா மெர்மேன் அப்படின்ட்டு ஒரு பையன் இருக்கணும்ல. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கதையை கொண்டு வர்றாங்க. எப்படி அப்படின்னா, ஸோ அவருக்கு பசிக்குது அப்படின்னா அந்த மெர்மைன், அந்த கடற்கனி வந்து வெளியே போயிட்டு ஒரு இறைகள்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு, ஸோ இதுக்கு அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மெர்மன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் நம்பலை. ஏன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கலில் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் எனக்கு சிந்திக்க வைக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கும் இந்த அமெரிக்காவுக்கு கான்டாக்டே இல்லாதப்போ, ஸோ அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நம்மளும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அது உண்மையிலே இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து உருவாக்குது. ஆனால் இது வரைக்கும் இருக்குது அப்படின்ற ப்ரூஃப் வந்து யாருமே காட்டினது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது இருக்குதா இல்லைன்ற ஒரு டவுட்லேயே இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். நான் தான் உங்கள் கார்த்திக். ஓகே பாய்.